இந்த வருஷம் 20வது நினைவு நாள் எப்படியும் தவசம் பண்ணி ஆகணும்னு புரோகிதர் சொல்லிட்டாரு. அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு இருந்தோம். அதை ராஜதுரை போட்டு உடைச்சிட்டாரு. நீங்க எல்லாரும் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே. இந்த வீட்ல நான் பிறக்க கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. மஞ்சு, மீனா உள்ள கூட்டு போமா. வா மீனா. என்ன சொக்கலிங்க, மீனாவை அமங்கலியாக்கி பார்க்க முடியல. பார்க்கறது என்ன, அப்படி ஒரு நினைப்பு கூட நம்ம யாருக்கும் வராது. அவன் நம்பிக்கையிலேயே வாழட்டும், விட்டுருங்களேன். இல்ல, அது இல்ல ராஜா. என்ன ஊர் ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறீங்களா? எனக்கு இந்த ஊரை பத்தி தெரியும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மீனா தேவதை மாதிரி. அவளை அமங்கலியாக்கி பார்க்கணும்னு இந்த ஊர்ல யாருக்கும் கல் நெஞ்சம் கிடையாது. இங்க பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா பஞ்சாயத்தை கூட்டுவோம். யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். யாரும் மறுக்கருத்து சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சரி, பஞ்சாயத்தை கூட்டுங்க. என்ன சொக்கலிங்கம், பஞ்சாயத்தை கூட்ட சொல்லிட்டு இப்படி பேசாம உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? என்ன பேசணுமோ அதை பேசுங்க. நான் என்னத்தை பேசுறது? இதே ஊர் பிரச்சனையா இருந்தா தலைவர்ன்ற முறையில் ஏதாவது பேசலாம். இது என் சொந்த பிரச்சனை. அப்படி சொல்லாதீங்க. மீனாமா உங்க பொண்ணா இருந்தாலும் அவங்க இந்த ஊருக்கே செல்ல பொண்ணுதாயா. அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமைக்கு இந்த ஊரையே கூப்பிட்டு கருத்து கேட்கணும்னு அவசியம் இல்லையா? மீனாமா நன்மைக்காக நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு இந்த ஊரே கட்டி போடுங்க. அது எப்படிங்க அந்த மாதிரி சொல்ல முடியும்? இது சடங்கு சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை மீறி ஏதாவது ஒன்று செய்ய போக நாளைக்கு அதனால ஊருக்கு ஏதாவது கெடுதல் வந்துச்சுன்னா அப்புறம் ஒட்டுமொத்த ஊரு சேர்ந்து சொக்கலிங்க ஐயாவுல குறை சொல்லும். ஆமாங்க ஐயா. அதனால மீனாவுக்கு எந்த பாதகம் வராம, இந்த ஊருக்கு எந்த விதமான பங்கம் வராம நீங்க தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். என்னங்க நீங்க? தண்ணியும் தீரக்கூடாது, வாயும் நனையக்கூடாது, ஆனா தாகம் மட்டும் தீரணும்னா எப்படி முடியும்? அப்போ வில்லங்கமான முடிவு தான் எடுக்க போறீங்களா? முடிவு எதுவும் எடுக்கல. அதை பத்தி பேசத்தானே இங்க ஒன்னா கூடியிருக்கோம். மீனாவுக்கு ஏற்பட்ட சம்பவம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இங்க பாருங்க, மஞ்ச கயத்தோட ஈரம் காயறதுக்கு முன்னாடியே அதை கட்டணவன் மேல போய் சேர்ந்துட்டான். தம் மாமா மறுபடியும் உயிரோட வருவான்னு அந்த பொண்ணு நம்பிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நடந்ததெல்லாம் சொல்லி சடங்கு சம்பிரதாயம் ஒன்னா சேர்ந்து நடத்திட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அவன் உயிரிய வச்சிருந்தவன் சிவா. இப்ப அவன் உயிரோட இல்லைன்னு சொன்னா அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்காக புருஷனை இழந்த பொண்ண சுமங்கலியா நடமாட விடுறது சாமிக்கு செய்யற துரோகம் மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு செய்யற துரோகமும் தான். யோ, விதவன்னா பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, வெள்ளை செல்ல தான் சுத்தணும் சாமி மட்டும் சொல்லிச்சா? இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற விதவ பொண்ணுங்கெல்லாம் பூவோடையும் பொட்டோடையும் சுத்த ஆரம்பிச்சா? சுத்த ஆரம்பிச்சா இல்ல, சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த ஊர் தான். விதவன்னா என்ன பண்றோம்? ஒண்ணு அவங்க மேல பரிதாபப்பட்டு முன்னேற விடாம அடக்கி வீட்டோட வச்சிடறோம், இல்ல வேலி இல்லாத பேர் தானே நாம மேய ஆசைப்படுறோம். அதனாலதான் இதுல தப்பிக்க அவங்களே புரட்சிகரமா முடிவெடுத்து இப்ப வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊரை தாண்டி வெளியே போ, அப்பதான் உலக விஷயம் நாலு உனக்கு தெரியும். ஐயா, உங்க விவாதத்துக்கு மீனாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த பொண்ணு இப்ப வேற நிலைமையில இருக்கா, புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கா.
இந்த சூழ்நிலையில அவகிட்ட போய் சாமி சடங்குன்னு பேசுறது நல்லா இல்ல. ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா நினைச்சு உங்க கருத்தை சொல்லுங்க. இதெல்லாம் போய் எதுக்குங்க அவங்க கிட்ட கேக்குறீங்க? இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கேளுங்க. ஒரு பிரச்சனைய பெருசாக்குறதும் ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதும் நாங்க தான். அதனாலதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லிருக்காங்க. நாங்க சொல்றோங்க, மீனா சுமங்கலியாவே இருக்கட்டும். அதனால எந்த சாமி குத்தமும் வராது. அப்படியே வந்தாலும் அந்த குத்தம் சாமியை தான் சேரும், நம்மள ஒண்ணும் பண்ணாது. ஆமாங்க, ஊருக்கே படியளந்த குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க மீனா. நாமெல்லாம் தூக்கி வளர்த்த குழந்தைங்க. அது கையால போனி பண்ணா வியாபாரம் நல்லா நடக்கும்னு, அது முகத்தை பார்த்துட்டு போனா போற காரியம் உருப்பணும்னு எல்லா நல்லதுக்கும் அதை தானங்க தேடி போனோம். என்ன பொல்லாத நேரமோ அந்த மகராசிக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதுக்காக வருத்தப்பட வேண்டியதோ பயப்பட வேண்டியதோ நாம இல்ல, அந்த சாமிதான். நாம ஒரு சடங்கு நடத்தி அதனால மீனாவோட உயிருக்கு ஆபத்துன்னா அப்படி ஒரு சாஸ்திரமோ சம்பிரதாயமோ சடங்கோ தேவையில்லைன்னு தான் சொல்றேன். இப்பவே இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி இந்த விஷயத்தை நீங்க அவங்க மூளையில திணிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். நல்ல நிலைமைக்கு வந்து நடந்ததெல்லாம் மீனா கண்ணு தானா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது போக்குலயே விட்டுடுங்க. இந்த ஊரு பொம்பளைங்க நாங்க யாரோ அது மனசு நோகுற மாதிரி பேசவோ நடந்துக்கவோ மாட்டோம். இதுதாங்க எங்க முடிவு. டீ கடையில உட்காந்துட்டு ஊரு கதை உலக கதை பேசுற ஆம்பளைங்க எல்லாம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. என்னத்த முடிவெடுக்கிறதா? பொம்பளைங்க நம்மளை விட தெளிவா இருக்காங்க. நாம ஆம்பளைங்க நாம தெளிவா இல்லையே. கரெக்ட்டுங்க. இனிமே யோசிக்கிறதுக்கு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அவங்க சொல்றதா சரி, எல்லாரும் அது கட்டுப்படுவோம். என்னங்க சொல்றீங்க? ஆமா, எல்லாரும் கட்டுப்படுவோம். ஐயா, இது என் தலைவிதி, என் சொந்த பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்ல, இது எங்களோட சொந்த பிரச்சனை நீங்கெல்லாம் சொல்லி என் பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் உங்க கால சொக்கலிங்கம், நீ பெத்தது பொண்ணு இல்லையா, இந்த ஊரை கொண்டாடுற தேவதை. வா வரோங்க, ரொம்ப நன்றி. சார், சமீபத்துல சென்னையில ஒருத்தர் இறந்து போனாரு. ஆமா. அவர் வீடு எங்க இருக்கு? அவங்க வீடு பக்கத்து தெருவில் இருக்கு. இதோ அவங்க மாமா வீடு இதுதான். அங்க போய் விசாரிங்க. சரிங்க சார், நான் பாக்குறேன். வாங்க. சார் சார் யாருங்க? மேடம், நான் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரேன். மிஸ்டர் சிவகுமார் என்னோட ஹஸ்பண்ட் தான். உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அவர் எங்கிட்ட தான் மேடம் பாலிசி எடுத்திருக்காரு. என்ன ஒரு 4 டியூ கட்டியிருந்தா மெச்சூர்ட் ஆயிருக்கும். எதிர்பாராத விதமா. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் பாண்டி பேசுறேன். ஐயா இருக்காங்களா? அப்பா வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, அப்பா கிட்ட தான் பேசணும். ஓ அப்படியா? சரி, அவர் வந்து நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்க. சாரி சார். பரவாயில்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. அதான் மேடம், சிவகுமார் தன்னோட நாமினியா மீனாட்சிங்கிறவங்கள ரெஃபர் பண்ணிருக்காரு. நீங்க தானே மீனாட்சி? நான் தான் சார் மீனாட்சி. நீங்க இந்த ஃபார்மை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா ஃபர்தர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்க முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரத்துல முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அமௌண்ட் செட்டில் பண்ணி கொடுத்துறோம். இன்னும் 4 டியூ கட்டணும்னு சொல்றீங்க. அதுக்குள்ள எப்படி சார் அமௌண்ட் செட்டில் பண்ணி கொடுத்துருவீங்க? உங்ககிட்ட தான் சார் கேக்குறேன், சொல்லுங்க. என்ன மேடம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சிவகுமார் சென்னையில. சார், உங்களுக்கு என்ன வேணும்? வணக்கம் ஐயா, நான் சென்னையில இருந்து வர்றேன். சிவகுமார் எங்கிட்ட தான் பாலிசி எடுத்திருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க சார். அம்மா,
அவர் குடிக்க காஃபி ஏதாவது கொடுமா. இல்லப்பா, அவர் ஏதோ சொல்ல வந்தாரு, எனக்கு எதுவும் புரியல. சரி, நான் என்னன்னு விசாரிச்சுக்கிறேன். போமா, போய் காஃபி கொண்டு வா. சரி. நீங்க உட்காருங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்னங்க இது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு போறாங்க. ஆமா தம்பி, அவ புருஷன் இறந்ததே தெரியாத அளவுக்கு அவ மனநலமா பாதிக்கப்பட்டிருக்கு தம்பி. சரி, அதை விடுங்க தம்பி, அது என் சொந்த சோகம். இப்போ சிவாவோட இன்சூரன்ஸ் விஷயமா நான் என்ன செய்யணும்? சிவகுமார் நாமினியா இவங்கள தான் போட்டிருக்காரு. நீங்க என்னடனா சிவகுமார் இறந்தது இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. இந்த ஃபார்ம்ல எல்லாத்துலயும் நான் கையெழுத்து வாங்கி ஆகணும். நான் என்னங்க பண்றது இப்ப? நீங்களே பாத்தீங்களே தம்பி, இப்படி இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட உன் புருஷன் உனக்கு கடைசியா கொடுத்துட்டு போன பணம் இதுல கையெழுத்து போட்டு வாங்கிக்கன்னு அவகிட்ட நான் எப்படி தம்பி கேட்க முடியும்? புரியுதுங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு மேலதிகாரிகிட்ட கலந்து பேசி இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து சொல்றேங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. சரி. எங்கப்பா அவரு போயிட்டாரா? ஆமாம்மா, காஃபி கூட சாப்பிடாம போயிட்டாருப்பா. ஏதோ அவசர வேலையா போயிட்டாரு. சரி விடுமா. சரி, நீ அதை கொண்டு போ. அப்பா, என்னம்மா? நீங்க என்கிட்ட எந்த விஷயமும் மறைக்கலல்ல? என்னம்மா, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எனக்கு என்னமோ தோணுச்சு, அதான் மனசுல வச்சுக்காம வெளிப்படையா கேட்டுட்டேன். உனக்கு தெரியாம இந்த ஊருக்குள்ள ஒரு ரகசியம் இல்லம்மா. நீ கவலைப்படாம போய் வேலையை பாரு. சரிப்பா. பூஜா, இன்னும் எத்தனை நாளைக்குமா இப்படியே இருப்ப? உயிர் இருக்கிற வரைக்கும். பூஜா, வாழ்க்கையில கற்பனை இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே கற்பனை ஆயிடக்கூடாதுமா. இனி என்ன செய்ய போற? என்ன ரெடி பண்ண சொல்றீங்க? என்னால சிவாவை மறக்க முடியல டாடி. பூஜா, நீ என்னை விட ரொம்ப அட்வான்ஸ்ட் திங்கர்மா. அமெரிக்காவில் போய் MBA படிச்சிருக்க. ஃபேக்ட்ரியில் நீ பார்க்காத பிரச்சனையா? ஒவ்வொன்றத்தையும் அங்கே எவ்வளோ அழகாக சால்வ் பண்ண, எப்படி டேக்கிள் பண்ண. அதே மாதிரி தாம்மா இதுவும் ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணி வெளியே வரணும். வெளியே வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோம்மா. பூஜா, தேங்கிடக்கூடாது. நீ எப்பவும் போல இருக்கணும். என்னுடைய பழைய பூஜாவை நான் பார்க்கணுமா? That's not possible, Daddy. அது இனிமே முடியாது. சிவாவை மறந்துட்டு
என்னால என்ன கூட நினைச்சு பார்க்க முடியாது. பிகாஸ் என் மனசு பூரா சிவா தான் இருக்காரு. அந்த சவால், அந்த சிரிப்பு, சந்தோஷம், everything is gone. Oh my God, what have I done? காதலிக்கிறேன்னு துரத்தி சிவாவை எங்க கொண்டு போய் விட்டுட்டேன் டாடி. I've killed him டாடி. எல்லாம் என்னாலதான். இல்ல இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நான் எப்படி வெளியில வர போறேன்? come on பூஜா, come on. என்ன தப்பு பண்ண நீ? காதலிச்ச எந்த பொண்ணுக்குமே ஒரு காதல் உண்டு. காதலிக்கிற தப்பா? நேச்சுரல். காதலிச்ச கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. நீ எந்த தப்பும் பண்ணல. முதல்ல உன் மைண்ட்ல அதை தெளிவாக்கிக்க. நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னால சிவா சாகல. விதி அவன் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அம்மா பூஜா, இது பாருமா, வாழ்க்கையில தோல்விங்கிறது ஒரு பெரிய வேதனை தான். அதுவும் காதல் தோல்வி மாதிரி இந்த உலகத்துல வலியும் வேதனையும் வேற எதுக்கும் கிடையாது. இது எனக்கு தெரியுமா. ஒரே நாள்ல இந்த வலி காணாம போயிடாது. உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீ இப்படி பண்ற சரியில்லைம்மா. நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னு நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்கிட்டு வாழ ஆரம்பிக்க வேண்டியதுதான். கணக்கெடுத்து பார்த்தா உலகத்துல முக்காவாசி பேர் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்லா ரசிக்க தெரிஞ்சவங்க மனசுல எல்லாம் கண்டிப்பா ஒரு காதல் தோல்வியும் இல்லாம இருக்காது. அதையெல்லாம் மறைச்சிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பா, நீங்க 1000 தான் சொன்னாலும் I don't know, என் மனசு சமாதானமாகாது. போகாய் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மீனாவோட அவரை நான் வாழ விட்டுருக்கலாம். மேபி அந்த வெறுப்பு கொஞ்ச நாள் மனசுல இருக்கும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நான் வேற கல்யாணம் பண்ணிருப்பேன். தென் அவனும் நிம்மதியா இருந்திருப்பான், நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். டாடி இருக்கலாம். நீதான் வேணும்னு ஆட்டம் பிடிச்சு நான் ஏன் இப்படி இருக்கேன்? பூஜா, அப்படி நினைக்க கூடாது. கடைசியில அவன் எனக்கும் கிடைக்காம மீனாவுக்கும் கிடைக்காம இதுல இருந்து நான் எப்படி ரிலீவ் ஆக போறேன்னு தெரியல. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே